நான் உங்களை மீண்டும் அழைத்ததற்கு உண்மையான காரணம் ஏனெனில் ட்ரிபிள் எஸ்தரை நினைவில் கொள்ளுங்கள், சரியானதை செய்ய நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை. என் குடும்பத்திற்கு எதிராக யாரோ சதி செய்கிறார்கள். உங்கள் உயரிய நாளை நானும் என் மக்களும் நிரந்தர டிக்லிங் தீவுக்கு நாடு கடத்தப்பட போகிறோம். என்ன, என் ராணியை விரட்ட யாருக்கு தைரியம் வரும்? ஹேமன், இது உண்மையா? அவள் என்ன பேசுகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் பைத்தியம். உண்மைதான். இந்த பிரச்சனையை உங்களால் நிரூபிக்க முடியுமா? இதில் எதுவுமே உண்மை இல்லை என்று சொல்கிறேன். சற்று பொறு. அவர் மொர்தெகாய், என் உயிரை காப்பாற்றியவர். அவர் மொர்தெகாய் என் உறவினர். அவருடைய குடும்பம் என் குடும்பம். என் உயிரையும் என் சொந்த ராணியையும் காப்பாற்றிய மொர்தெகாயை நான் அகற்ற விரும்பினீர்களா? உனது தண்டனைக்காக ஆமானே, நீயும் என் ராணிக்கும் அவள் குடும்பத்துக்கும் எதிராக திட்டம் தீட்ட துணிந்த எவரோடும் தி ஐலண்ட் ஆஃப் பெர்பெச்சுவல் டிக்லிங் தீவுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதனால் ஆமான் தனக்கு வருவதை பெற்றார். பின்னர் சில மொர்தெகாய், இது எனக்கு மிகவும் பிடித்த பகுதி. அவருக்கு ஆமானின் பழைய வேலை கிடைத்தது. முழு ராஜ்யத்திலும் நம்பர் 2 பையன். மோசமாக இல்லை. மற்றும் எஸ்தர் என்ன ஒரு பெண். அவள் 10 ராஜாக்களை விட அதிக தைரியத்தை காட்டி தன் மக்களை காப்பாற்றினாள். இப்போது அவள் பெருமைக்காக பிறக்கவில்லை, அதற்காக அவள் பள்ளிக்கு செல்லவில்லை. சில சமயங்களில் கடவுளுக்கு அவ்வளவு பெரிய திட்டங்களை அவர் மட்டுமே பார்க்க முடியும் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். அவள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்புவதுதான். ஆம், அவளும் உன்னைப் போலவே ஒரு வழக்கமான குழந்தை.